Good afternoon all. Okay. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா cursive handwriting பார்க்க போறோம். ஏற்கனவே நான் இதனுடைய பேசிக் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? அப்ப என்னென்ன பேசிக் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸ்லாண்டிங் லைன் பார்த்திருக்கோம். அடுத்து ஸ்ட்ரோக் பார்த்திருக்கோம். அடுத்து என்னது? C சிம்பல் பார்த்திருக்கோம். L பார்த்திருக்கோம். ஓகே. இத வந்து போர்ட்ல once வந்து நான் எழுதி காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா ஸ்லாண்டிங் லைன் போடுறோம். ஓகேவா? ஸ்லாண்டிங் லைன் கம்பல்சரி இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் லைன் நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய நோட்ல 5 ஸ்லாண்டிங் லைனை நீங்க போடுங்க. இந்த சைடுல ஓகேவா? இப்போ 5 ஸ்லாண்டிங் லைன் போட்டுருக்கீங்க. நம்ம இது வந்து ஒரு பேஜ் அப்படினு எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒரு பேஜ், பக்கத்துல இருக்கிறது இன்னொரு பேஜ் அப்படினு. சரியா? அடுத்து என்ன பண்ணுவோம்? ஸ்லாண்டிங் லைன் போட்டோம். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணனும்? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக் போடணும். ஓகே, ஸ்ட்ரோக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரோக் எதுல ஸ்டார்ட் பண்ணனும்? we have to start from the half. ஓகேவா? போட்டோமா? ஸ்ட்ரோக் போட்டோமா? ஸ்ட்ரோக் போடலாமா? ஒரு 5 ஸ்ட்ரோக் போடணும். ஒவ்வொரு பேஜ்லயும் எத்தனை போடணும்? 5 ஆ போடணும். ஆமா, நான் என்ன எழுதுறேனோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. ஒவ்வொரு லைன்லயும் ஒவ்வொரு டைம் எழுதினா போதும். ஏற்கனவே இருக்கிற பேஜ்ல நீங்க அப்படியே காப்பி பண்ணுங்க. ஜஸ்ட் ரீகால் தான், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நம்ம வந்து இன்னைக்கு லெட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்காக ஒரு ரீகால் தான். தெரிஞ்சாலும் எழுதிக்கங்க. சரி, ஸ்ட்ரோக் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? C சிம்பல் போடுறோம். ஓகே, ஸ்ட்ரோக் மாதிரியே வந்து என்ன பண்ணணும் நாம? ஒரு C. ஓகே, இந்த மாதிரி சிம்பல் போடும்போது என்ன ஆகும்? அப்ப ஸ்ட்ரோக் லோவர் ரெண்டுமே வரும் இல்லையா? சோ அதேதான். இத வரோம் க்ளோஸ் பண்றோம். So C சிம்பல் முடிச்சிட்டோம். அடுத்து முக்கியமா லாஸ்ட் சிம்பல். ஓகே, we see the last symbol. என்ன சொல்லுங்க பாப்போம்? L சிம்பலா போடுவோமா? L போடுவோமா? L அதேதான், கீழ இருந்து மேல போய் லாக் பண்ணி அப்படியே கீழ வந்து ஓகே. एक फोन एंगल पे இது எழுதிட்டோம்னா லெட்ஸ் கோ ஃபார் ABC. ஓகேவா? இது 4 லைன் எழுதிட்டீங்களா? இல்ல. ஓகே, எழுதுங்க. யூ டேக் யுவர் ஓன். முதல் லைன் மட்டும் தான் எழுதணும். அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? வீட்டுக்கு போயிட்டு எழுதிக்கலாம். ஒண்ணா எழுதிக்கலாம். டைம் எடுத்து எழுதிக்கலாம். சரியா? இப்போ நம்ம ABCD பார்ப்போமா? Look at the board. ஓகேவா? எத்தனை டைம் எழுதணும்? 5 டைம்ஸ். ஆமா, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, சோ எனக்கு ஸ்பேஸ் இவ்வளவு தான் வருது. சோ 4 டைம்ஸ் எழுதிருக்கேன். சோ கம்ப்ளீட்டட். நான் 4 டைம்ஸ் எழுதுறேன் சார். நீங்களும் 4 டைம்ஸ் இல்லனா 5 டைம்ஸ் எழுதுங்க. சரிங்களா? சோ நான் எப்படி எழுதிருக்கனோ அதே மாதிரி சரிவாகத்தான் எழுதணும். இட் should be எப்படி இருக்கணும்? ஸ்லாண்டிங்கா இருக்கணும். பாருங்க, இதுல ஸ்லாண்டிங் இருக்கா? அப்ப இந்த ஸ்லாண்டிங் தான் இருக்கும். ஸ்லாண்டிங் நல்லா பாத்துக்கணும். அடுத்து B. ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டீங்களா? அடுத்து B.
ஆமா அது அது ஓகே. இப்போ ஒரு டவுட் சார், எப்படி சார் இது போடுறது? பி எப்படி சார் பி ல இப்போ இது எப்படி சார் வருது அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. இப்போ வந்து எதுல போடுறேன் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த இதுலயே நான் போடுறேன். இப்போ நேரா போறீங்க, மேல போயிட்டு என்ன பண்றீங்க, அப்படியே பேக் ரிவர்ஸ். ஓகே, வண்டியில நம்ம அப்படியே ரிவர்ஸ் கியர் போறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ரிவர்ஸ் வந்து கீழே அப்படியே அதே லைன்ல கீழே வந்து அப்படியே என்ன பண்றீங்க, ஓகேவா? இப்படியும் போடலாம், இல்ல நார்மலா போடுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இப்படியும் போடலாம். பட் உங்களுக்கு எது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கறது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம். அடுத்தது சி. நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்க. ஏற்கனவே சி இருக்கு சார், அப்ப ஈஸி இல்ல, ஏற்கனவே இருக்கா, அப்ப நம்ம என்ன நேரா வந்து டிக்கு போவோம். ஓகே, இது வேற கலர் தானே, இது எழுதிக்கலாமா? டி ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஸ்ட்ரோக் தெரிஞ்சு ஏ சியும் தெரிஞ்சு டி. ஓகே, அடுத்து வேற என்னது, ஸ்ட்ரோக் ஏ சி, அப்ப நீங்க டி ஈஸியா போடலாம். ஓகே, பாருங்க. கதை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகேவா? கிளியர்? எஸ். நல்லா பாருங்க. வந்து கீழ இருந்து என்ன பண்றோம், நாம மேல போய் பண்றோம். இன்னொரு முறை. ஸோ 5 டைம்ஸ் வந்து நான் எழுதி காட்டுறேன். எஸ், அதுக்கு அடுத்தது ஏ. ஒரு பேஜ்ல ஒரு லைன்ல வந்து ஃபுல்லா ஏ போட்டுருங்க. ஏ பி சி டி. ஓகே, தொடர்ந்து இதெல்லாம் என்ன பண்ணணும், வீட்டுக்கு போய் ஹோம்வொர்க்கா எல்லாமே எழுதணும். அது டவுட்டா, எப்படி எழுதணும்னு டவுட்டா இருக்கா? இந்த சரி பாருங்க, இந்த இடத்துல எடுத்து பாருங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே பா. பி பி பாரு. ஓகே, ஒரு எஸ். ஓகே, அப்படியே வந்து நீங்க வந்து காப்பி இது பண்ணிக்கணும். இந்த பால் வந்து இவ்வளவு வரணும்னு அவசியம் இல்லை, இது அதுலயே எடுத்துக்கலாம். இந்த கொஞ்சம் தான் வருது பாரு, லைட்டா. ஓகே, எஸ். ஓகே சார், நான் ஒவ்வொருத்தவங்களுடைய பேஸுக்கு வந்து நான் செக் பண்றேன். எஸ், முன்னாடி எழுதிருக்கீங்களா? உங்களோட நோட் எங்க, உங்களோட நோட் எங்க? நான் சொல்றத கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. நான் வந்து செக் பண்றேன்ப்பா, இத செக் பண்றேன். இது டஸ்டர், சோ இது டஸ்டர்.
அதேதான். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இ என்ன பண்ணணும்? இ வந்து லாக் பண்றோம் சார். லாக் பண்றோமா? நான் சொல்லும் போது இங்க கவனிச்சானா எழுத முடியும். நான் சொல்லும் பொழுது இங்க கவனிக்காம அங்க எழுதிட்டு இருந்தீங்கன்னா அப்ப மறுபடியும் என்கிட்ட டவுட் கேட்கற மாதிரி ஆயிடும். சரியா? சோ லாக் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? அப்படியே எழுதணும். ஓகே, ஆறு மாதிரியே இருக்கும் பாக்குறது. ஓகே, இது மாதிரி மறுபடியும் பாப்போமா? பாருங்க, கீழ இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி மேல போய் லாக் பண்றோம். பண்ணி அழகா இல்ல எழுதலாம் இல்லையா? 5 முறை எழுதுங்க. You have to write 5 times. ஓகேவா? எந்த டவுட் இருக்கா? ஆமா, பி தான். வெரி குட், நல்லா எழுதிருக்கீங்க. சரியா? கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரெண்டு குட்டி லைன் இருக்கு இல்லையா? சென்டர்ல ரெண்டு லைன் இருக்கு இல்லையா? அந்த லைனுக்குள்ள தான் இருக்கணும். ஏன் உட்கார்ந்துருக்க? அடுத்த லெட்டர் தான். நெக்ஸ்ட் லெட்டர் பி எழுதிட்டு இதுல என்ன டவுட் இருக்கு? சார் பி எடுத்துக்கு அப்புறமா பி எடுங்க. சி தான் இது பாரு. சி அது இது எழுதி டி. ஓகே, டி க்கு அடுத்து இ. ஓகே, நேரா நம்ம அடுத்து இந்த சைடு வந்துறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் பாப்போம். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்? தொடர்ந்து நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணா மட்டும்தான் இருக்கும். சரியா? கவனிங்க. Давай. Yes. So உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிச்ச உடனே அடுத்து எந்த கிளாஸ் போய்டுவேன்? நேரா வந்து 7th க்கு போய்டும். ஓகேவா? அதனால ஒரு வாய்ப்பை நீ என்ன பண்ணிக்க கூடாது? வேஸ்ட் பண்ண கூடாது, தவற விட கூடாது இல்லையா? அடுத்தது F. ஓகே, சோ E எழுதிட்டோம். அடுத்து F. ஓகே, F ரொம்ப சிம்பிள். அப்படியே நேரா மேல போறோம். எழுதிட்டேங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸி தான். மேல போய் அப்படியே கீழ வந்து அவ்வளவுதான். போட்டு அந்த மாதிரி தான் இருக்குல்ல? ஓகே, அந்த மாதிரி தான் போட்டு. எஸ், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பா சொல்லிட்டாங்க. அதான்ப்பா, இப்போ வந்து F பாக்குறோம் இல்லையா? F என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து கீழ இருந்து என்ன மாதிரி மேல போறோமா? ஓகேவா? டவுட் இருக்கா? F க்கு என்ன பண்றோம்? என்ன மாதிரி மேல போறோமா? அப்படியே கீழ வந்து பின்ன அப்படியே கீழ வரும். கீழ வந்து இங்க நேரா ஸ்ட்ரைட்டா F மட்டும் தான் 4 லைன்லயும் டச் ஆகும். ஈக்கு முடிச்சு அடுத்த நெக்ஸ்ட் லெட்டர் வந்துருங்க. ஓகேவா? அடுத்து கீழ போய் என்ன பண்றோம்? நேரா முடிக்கிறோம்.
இன்னொரு முறை நான் போர்டில் எழுதுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் மேல போறோம், கீழே வந்து லாக் பண்ணணும். சரியா? டவுட் இருக்கா? அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான். 4 லைன்லயும் டச் பண்ணணும். வெரி குட். ஓகே, அது என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி வந்து பாருங்க. முடிச்சு மாதிரி வந்தா இங்க பாருங்க, நல்லா பாருங்க. என்ன கவனிக்கிறதே இல்லை. நீங்க வந்து நான் சொல்ற டைம்ல நோட்ல எழுதிட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஸ்லாண்டிங்கா இருக்கும். நீங்க ஸ்ட்ரைட்டா எழுதுறீங்க. கவனிங்க பாருங்க. மேல போறீங்களா, அடுத்து நேரா கீழே வந்து அந்த மேல வந்து இந்த இடத்துல லைட்டா அப்படியே ஓகே வட்டம் வராது.